மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடும் பொழுது ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டு அதில் களத்தில் சென்ற நாயை பார்த்து ஹர்திக் என ரசிகர்கள் கோஷமிட்டது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகிறது. இப்படி ரசிகர்கள் தொடர்ந்து பாண்டியா அவர்களை அவமதித்து வரும் நிலையில களத்திற்குள் ஹர்திக் எதிராக கோஷமிட்டவர்களை பார்த்து இனி அப்படி செய்யாதீர்கள் என ரோஹித் அவர்கள் சைகை காட்டியது ரோஹித் அவர்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தி அமைந்ததாக ரசிகர்கள் கருதியிருக்காங்க. இதற்கிடையில் தற்பொழுது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய அறையில் இந்த 2 வீரர்களை மட்டும் சேர்க்க மாட்டேன் என ரோஹித் அவர்களும் பேசி வந்திருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா அவர்கள் கொடுத்த பேட்டியில் என்னுடைய அறையை ஷிகர் தவான் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோருடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ள மாட்டேன், இவர்கள் இருவரும் அறையை சரியாக பராமரிக்க மாட்டார்கள் எனவும் கூறியிருக்காரு. மேலும் பேசிய அவர் பார்த்தீங்கன்னா இவர்கள் இருவருமே தங்களுடைய துணிகளை கண்டபடி போடுவதும் அறையை சரியாக பராமரிக்க மாட்டார்கள், இதனால் அவர்களுடன் ஒரே அறையில் இருப்பதை விரும்ப மாட்டேன் என்றும் தற்பொழுது அனைவருக்குமே தனித்தனி அறை ஒதுக்கப்படுகிறது, அதுவரைக்கும் மகிழ்ச்சி தான் என சிரித்துக் கொண்டே பேசியிருக்காரு. மேலும் பாண்டியா அவர்கள் தலைமையில் விளையாடி வரும் மும்பை அணி பார்த்தீங்கன்னா இதுவரை 4 போட்டிகளில் ஒரு வெற்றியை மட்டுமே பெற்றிருக்கு. அடுத்த போட்டியில் ஆர்சிபி அணிக்கு எதிராக ஏப்ரல் 11ஆம் தேதியும் விளையாட இருக்காங்களாம். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.